ॐ सहनौ भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गणेशाय नमः। ॐ सरस्वत्यै नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ अमृतेश्वर्यै நமः. உங்கள் இதயங்களில் உறைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என்ன தெரிகிறதா? நான் பேசுறது கேட்குறதா? லாஸ்ட் ரோல இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ. நாம இப்போ பகிர்ந்துக்க போற தலைப்பு பாரத மகிமா. பாரத் மகிமா, பாரத தேசத்தின் மகிமை எக்கச்சக்கமா இருக்குது. இருந்தாலும் நாம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய தலைப்பு கல்ச்சுரல் ப்ரோக்ராம், கரெக்ட்? கல்ச்சுரல் எஜுகேஷன். கல்ச்சர் கல்ச்சர் நாம் நிறைய இடங்களில் பேசுகிறாங்க, நாமளும் பேசுகிறோம். வாட் இஸ் கல்ச்சர்? கலாச்சாரம் என்றால் என்ன? எனிபடி ஒரு டெஃபினிஷன் இருக்குது. கல்ச்சருக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இஃப் யூ நோ எனிபடி ப்ளீஸ். இந்த செஷன் இப்படி தான் இருக்கும், கேள்வி பதிலாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் செஷன் நேரமாச்சு, தூங்கினாலும் தூங்குவீங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கேள்வி பதில் மாதிரி இருக்கும். நமசிவாய சுவாமிஜி. கல்ச்சர் அப்படின்னா டு க்ரோ வித் சர்டன் வேல்யூஸ் அண்ட் டிசிப்ளின். நைஸ். பட் ஹவு, இது எப்படி உருவானது? இல்லை ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா? அந்த கலாச்சாரம் எப்படி உருவாகுனுச்சு? கலாச்சாரத்தின் பிரயோஜனம் நீங்க சொல்றீங்க இல்லையா, உருவான விதம். From our ancestors. Yes, your answer is 50% okay. நமஸ்காரம். சாரி மேம். நமது வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விதிமுறைகள், சில விதிமுறைகளையும் சாங்கிய சம்பிரதாயங்களை வகுத்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கஷ்டமான நேரத்துலையும் எப்படி எளிமையாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம், எப்படி ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்றதுக்கான சில விதிமுறைகளை வகுத்து கொடுத்துருப்பாங்க. அதை நாம் கலாச்சாரமாக கருதுறோம். கரெக்ட், 75% கரெக்ட். இன்னும் 25 பாக்கி இருக்குது. நமஸ்காரம்ஜி. தமிழர்களுக்கு என்று சில வழக்கங்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஔவையார், அவங்க சான்றோர்கள் இருந்திருக்காங்க. அவர்களுடைய வழியை நாம பின்பற்றுவது அப்படின்றது கலாச்சாரம். அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள் தான் கேள்வி. நம்ம பதில் பார்த்துடலாம். இந்த டெஃபினிஷன் சுவாமி சின்மயானந்தர் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தது தான். சுவாமி சின்மயானந்தர் தெரியுமா? அம்மா சேட்டா சேட்டான்னு செல்லமா கூப்பிடுறவர் தான் சுவாமி சின்மயானந்தர். ஓகேவா? அம்மாவுக்கும் சுவாமி சின்மயானந்தருக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கனெக்ஷன் உண்டு. அம்மா அமிர்தபுரி, சுவாமி சின்மயானந்தர் எர்ணாகுளம், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. சேட்டா சேட்டான்னு கூப்பிடுவாங்க. சுவாமி சின்மயானந்தர் சொன்ன டெஃபினிஷன் உங்க முன்னாடி வைக்கிறேன். கூட்டமான மக்கள் ஒரே இடத்தில் நீண்ட காலம் வாழும் பொழுது அவர்களுக்குள் ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கை நியதிகள் தான் கலாச்சாரம். மனசிலாயோ?
அப்ப கூட்டமான மக்கள் ஒரே இடத்தில் நீண்ட காலம் வாழும் பொழுது அவர்களுக்குள் ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கை முறைகள், நியதிகள் தான் கலாச்சாரம். கலை பிளஸ் ஆச்சாரம். ஆச்சாரம்னா நடைமுறை வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த செயல்கள் கலை நயத்தோடு கூடியது கலாச்சாரம். ஆம், நீங்க அம்மா நடந்ததை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு நளினம் இருக்கும். எத்தனை பேர் அம்மா நடந்து வரதை பார்த்துருக்குறீங்க? எஸ். மகான்கள் ஞானிகள் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுல ஒரு அழகு இருக்கும், ஒரு நளினம் இருக்கும். அவர்கள் செயல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மென்மை இருக்கும், ஒரு கலை நயம் இருக்கும் அவங்க செயல்கள்ல. நம்ம அன்றாட காரியங்கள்லையும் நடந்தா, பேசினா, உட்கார்ந்தா, எந்த வேலை செய்தாலும் அந்த செயல்ல ஒரு கலை அழகு இருக்கும். அது கலாச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம தலைப்பு பாரத் மகிமா. இந்த பாரத் அப்படிங்கிற சொல் நம்ம இந்தியான்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாரத் அப்படிங்கிற சொல் யூஸ் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பயன்படுத்தினாங்க. பல இடங்கள் இப்போ பாரதம் அப்படிங்கிற சொல் பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு. ஏன் இந்தியான்னு சொல்லலை, எதுக்கு பாரதம்னு சொல்லணும்? இந்தியாவுக்கும் பாரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரத் அந்த சமஸ்கிருத சொல்ல பிரிச்சோம்னா பா, பப்ப பப்ப, ஃபோர்த் பா, ரத ரதி, பா ரத். பா அப்படின்னாக்கா ஆன்ம ஒளி, ஆன்ம ஒளி பா. ரதி அப்படின்னாக்கா ரமித்தல். யார் ஒருவன் ஆன்ம ஒளியில் ரமிக்கின்றானோ அவன் பாரதி. பாரதியார் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். பாரதம் அப்படிங்கிறது இந்த தேசத்துல வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் அந்த ஆத்ம ஒளியில ரமித்து வாழக்கூடியவர்கள் பாரதம். அந்த மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு பேர் பாரதம்னு பேர். எங்க உலகத்துல 380 நாடுகளுக்கு மேல இருக்குது. எந்த நாடுகள்ல மகான்கள், ஞானிகள், யோகிகள் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வாழ போறாங்க? எனிபடி? நம்ம பாரதம் தான். ஓகே. ஹிமாலயா சைடு போனீங்கன்னா வாய்ப்பே இல்லை. 300 ஆண்டு காலம், 350 ஆண்டு காலம் வாழக்கூடிய யோகிகளை எல்லாம் இன்னைக்கும் நாம சந்திக்கலாம். அப்ப பாரதம் ஆன்ம ஒளியில் ரமிக்கக்கூடிய தேசம் இந்த பாரத தேசம். இங்க பொருளாதாரம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட அதையும் தாண்டி ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தேசம் தான் நம்ம தேசம். எஸ் ஆர் நோ? காலம்பரை எழுந்ததுலேருந்து சாயங்காலம் ராத்திரி தூங்குற வரைக்கும் எத்தனை முறை பகவான் பேரை சொல்லிட்டு இருக்கிறோம்? ஒரு சைக்கிள், ஒரு 2 வீலர் ஓட்டுறதுனா கூட தொட்டு கும்பிட்டு தான் ஓட்டுறோம். கல்ல அடுப்பு பத்த வைக்கும் பொழுது கூட பெண்கள் ராத்திரி அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டு கோலம் போட்டுட்டு மறுநாள் காலையில். ஸோ இறைவனை சார்ந்து வாழக்கூடிய தேசம் பாரதம். இந்த பாரதம் இதனுடைய மகத்துவம், மகிமை என்னன்னு கேட்டோம்னா எக்கச்சக்கமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 380க்கு மேலேயும் நாடுகள் இருந்தாலும் கூட உலகத்துக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய தேசம் நம்ம பாரத தேசம். விஸ்வகுரு அப்படின்னு பேரு. இப்ப இந்த சொல் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது சமுதாயத்தில், ரைட்டா? எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க விஸ்வகுரு அப்படின்னு சொல்லிட்டு? எஸ். ஏன் விஸ்வகுருன்னு சொல்றோம்? ஏன் மற்ற தேசம் இல்லையா? சைனா இருக்குது பொருளாதாரத்தில், நாம இன்னும் 5வது இடத்துல தான் பொருளாதார வளர்ச்சியில். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. ஏன் அமெரிக்கா சொல்றத மற்ற நாடுகள் கேட்கல? ஏன் பாரதம் சொல்றத மற்ற தேசங்கள் கேட்குதுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மெல்லாம் மனிதர்கள், உலகம் முழுக்க மனிதர்கள் வாழ்ந்தாலும் கூட இந்த மனித வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது புருஷார்த்தம் அப்படிங்கிற ஒரு சொல் நம்ம பாரத தேசம் உலகத்துக்கு கொடுக்கிறது. புருஷார்த்தம் சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலையை மட்டும் ஆட்டிக்கோங்க. இல்லைன்னா என்னன்னு கேட்டாக்கா, புருஷஸ்ய ஜீவனார்த்தம் பிரார்த்தியதே இதி புருஷார்த்தா. புருஷஸ்ய ஜீவனார்த்தம், ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது புருஷார்த்தம். மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் 3, 4, 5? டீச்சர்ஸ் 3 தான். உடுக்க உடை, உண்ண உணவு,
இருக்க இடம். இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அடிப்படை தேவைகள். ஓகே, உண்ண உணவு. ஓகே, அதுல பீஸா, பர்கர், லேட்டஸ்ட் என்னெல்லாம் வந்திருக்குதோ இது ஆடம்பரம், அது அடிப்படை தேவையில்லை. ஓகே, உடுக்க உடை, மானத்தை மறைக்கிறதுக்கு உடை இருந்தா போதும். என்ன ஃபேஷன் டிசைன்ஸ் இல்ல, என்ன ஃபேஷன்ஸ். பாரிஸ் ஒண்ணு போதும் உலகத்தை கெடுக்கிறதுக்கு. ரைட்டா? யார் தலையும் ஆடுற மாதிரி தெரியல. ஒண்ணு இப்படி சொல்லுங்க, இப்படியா சொல்லுங்க, அப்படியே ஸ்டேஜ் மாதிரி இருந்தா எனக்கு பக்குங்குது. உடுக்க உடை, இருக்க இடம் பெருசு பெருசா கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு படுற கஷ்டம் இருக்குது பாருங்க. இப்ப அடிப்படை தேவை உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், அது போதும். நாம இன்னைக்கு ஃபாரினை பார்த்து ஆடம்பரத்துக்கு பின்னாடி போறச்சதான் அவஸ்தைகள் ஜாஸ்தி ஆகுது. உண்மையிலேயே பாரத தேசத்தின் வாழ்க்கை தவ வாழ்க்கை. தவம் தவம்னு சொல்றோம் இல்லையா? தவம்னு என்ன அப்படின்னு பார்த்தா சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். நமக்கு உயர்வான சிந்தனை நமக்குள்ள வேணும்னாக்கா எளிய வாழ்க்கை, சிம்பிள் லைஃப் வாழ்ந்தா மட்டும்தான் ஹை திங்கிங் நமக்குள்ள வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸ்டர்னல் ஃபெசிலிட்டிஸ்லயே கவனம் போச்சுன்னா இங்க திங்கிங் ஹையா இருக்காது. பாரதியார் எப்படி வாழ்ந்தார்? எளிய வாழ்க்கை அல்லது ஆடம்பர வாழ்க்கை? எப்படிப்பட்ட சிந்தனை இன்னைக்கு நம்மளை முறுக்கேற வைக்கிறதுல நிரம்ப எல்லாமே ஹைலி திங்கிங். நீங்க தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எளிய வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, தவ வாழ்க்கை. பாரத தேசம் உலகத்திற்கு தவ வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது. தவ வாழ்க்கைக்கு தேவையான யோகா, பிராணாயாமா, மெடிடேஷனை உலகத்துக்கு கொடுத்த நாடு. அப்பப்ப பேசணும், தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக பாரதம். ஓகே, இன்டர்நேஷனல் யோகா டே என்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? பரவாயில்ல, குட். இப்ப அந்த புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் 4, அடிப்படை தேவைகள் 3, புருஷார்த்தம்னா 4, தர்ம, அறம், குட். இந்த அறம், பொருள், இன்பம், வீடு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி அமைச்சிருக்கோம், எப்படி அமையணுங்கிறத உலகத்துக்கு நம்ம பாரத தேசம் கொடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனுமே சுக்கமா வாழணும் தான் நினைக்கிறான். எஸ் ஆர் நோ? ஹானஸ்டா சொல்லுங்க, நீங்க எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? வயசான பாட்டி சொல்லுச்சு, இன்னும் சாவு வரல பேராண்டி, வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. குழந்தைகிட்ட கேட்டா சொல்லுது, ஜாலியா இருக்கணும் சாமிதான். யங்ஸ்டரை கேட்டா சாதிக்கணும், அதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்க சொல்லுங்களேன், எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல, நோ டவுட் அட் ஆல். ஓகே, why are you living? பலமா சரி, அவங்க குழந்தைக்காக. ஓகே, நீங்க அல்டிமேட்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க சந்தோஷமா வாழ்ந்தா உங்களுக்கு சந்தோஷம். அப்ப குழந்தைங்க சந்தோஷத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? சந்தோஷத்தை. சாதிக்கணும்னு யங்ஸ்டர் சொல்றாங்க, சாதிச்சா நேம் அண்ட் ஃபேம் வரும். ரைட்டா? ஐபிஎல் போயிட்டு இருக்குது இப்போ. அல்ல ஸ்டானிஸ் சிஏகே வின் பண்ணார், தெரியுமான்னு தெரியல. பேரு சாதிச்சா பேர், அதுல ஒரு சந்தோஷம். நிறைய பணம் சேர்க்கணும், அம்பானி, பிர்லா இவங்க மாதிரி. ஏன் ஊரெல்லாம் பேசுவாங்க நம்பர் 1 பணக்காரன்னு சொல்லிட்டு, அதுல ஒரு சந்தோஷம். நீங்க பணம் சேர்த்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சந்தோஷம், நேம் அண்ட் ஃபேம் வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சந்தோஷம், நம்ம குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருந்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற சந்தோஷம். நம்ம ஒவ்வொருத்தருமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்டிமேட்டா என்ன, அந்த சந்தோஷம் உள்ளுக்குள்ளேருந்து வரணும். நாம் என்ன பண்றோம், தப்பா புரிஞ்சுண்டு ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு பாட்டி தெருவில் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு வெளிச்சம் இருக்குது, அங்க என்னமோ தேடிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் போனா, என்ன பாட்டி தேடுறேன்னு? 100 ரூபாய் விழுந்துருச்சு கண்ணா, தேடிட்டு இருக்கிறேன்.
தேட ஆரம்பிச்சான். 2 பேர் 4 பேர் வந்தாங்க, 6 பேர் வந்தாங்க, 8 பேர் வந்தாங்க. ஒரு விவரமான பையன் கேட்டான், பாட்டி பணத்தை எங்க தொலைச்சேன்னு. குடிசைக்குள்ள தொலைச்சேன் பேராண்டி. அங்க தொலைச்சிட்டு இங்க ஏன் தேடுறேன்னு கேட்டான். அங்க இருட்டா இருக்குது, இங்கதான் வெளிச்சமா இருக்குதுனால தேடுறேன். நாம கூட சந்தோஷம் நமக்குள்ளதான் இருக்குது, ஆனா நமக்கு வெளியெல்லாம் வெளிச்சமா தெரியுதா, அதனால வெளிச்சத்துல தேடுறோம். பாட்டி ஓகே, நம்ம எல்லாம் பாட்டிஸ் போலதான் வெளிச்சமா இருக்கு தேடிட்டு இருக்கிறோம். ஆனா இது டெம்பரரி தான். அந்த எக்ஸ்டர்னல் சென்ஸ் ஆப்ஜெக்ட் பிளஷர்ஸ் எல்லாமே டெம்பரரி டெம்பரரி டெம்பரரி. பெர்மனன்ட் ஜாய் எங்க இருக்குன்னு கேட்டா அவங்க உள்ளத்துல இருக்கிற இறைவன் தான் பெர்மனன்ட் ஜாய் கொடுக்குறான். நாம் என்ன பண்றோம், சுகம் சுகம் சொல்லிட்டு சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். எஸ் ஆர் நோ? தேங்க்யூ. இப்ப அந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட் சஸ்டெயின் ஆகணுங்கிறதுக்காக அர்த்தம் தேட ஆரம்பிக்கிறோம். ரைட்டா? அர்த்தம் காமம். இது சஸ்டெயின் ஆயிடுச்சு, போதுமான பணம் இருக்குது, சுகம் கிடைக்குது. அந்த சுகம் இந்த ஜென்மத்துல மட்டும் போராது, அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் அங்கேயும் சந்தோஷமா இருக்கணும். செத்ததுக்கு அப்புறம் மேலோகத்துக்கு போனாலும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றோம்னா தர்மம்னு சொல்லக்கூடிய புண்ணிய காரியங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம். மொத்தம் எத்தனாச்சு? காமம், அர்த்தம், தர்மம். இப்படியே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் சொல்லிட்டு திரும்ப 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 ஜென்மம் எடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பண்ண புண்ணிய காரியத்தினால புண்ணியத்தின் பலனாக என்னது இது, திரும்ப திரும்ப செத்து செத்து பொழைச்சிட்டே இருக்கிறோமே, இந்த சம்சார சக்கரத்துல மாட்டிண்டு உழன்னு இருக்கிறோமே, இதுதான் வாழ்க்கையா, இதுக்காக தான் பூமியில வந்தோமான்னு சுயமா யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இல்ல வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பிக்கிறதுதான் மோட்சம்னு சொல்லக்கூடிய வீடு பேரு அடைவதற்காக அவன் திரும்புறான். ஆக தர்ம அர்த்த காம மோட்சம். மனிதன் ஜீவிப்பதற்கு தேவையான விஷயங்கள் இந்த 4. இதை உலகத்துக்கு கொடுத்தது நம் பாரத தேசம். சரி, இந்த புருஷார்த்தம் சொல்லிட்டீங்க, 4 சொல்லிட்டீங்க, இதை அடைகிறதுக்கு என்ன வழி, எது ஒன்று நமக்கு வழியை ப்ராப்பரா சொல்லி கொடுக்குது அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் வேதம். எத்தனை வேதம் பேரு? குட். இப்படி 1 வேர்டு 1 மார்க் கேள்வியா கேட்டா எப்படி சாமிஜி? ஒரு டீச்சர் மட்டும் நல்ல டீச்சர் பேரு வாங்கிட்டே இருந்தாங்களா கிளாஸ் ரூம்ல. ஹெச்எம்க்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி அந்த டீச்சர் மட்டும் நல்ல டீச்சர் பேரு வாங்குறாங்கன்னு என்கொயரி பண்ணி பார்த்தா பசங்களுக்கு என்ன பதில் தெரியுமோ அதுக்குண்டான கேள்வியா கேட்டுட்டு இருந்தாங்களாம். என்னது இது, கைத்தட்டல் பலமா இருக்கு, சந்தேகமா இருக்கே. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச பதிலா நான் கேள்வி கேட்டு நான் நல்லவன்னு பேர் வாங்கிட்டு போயிடுறேன். சரியா? ரைட். இந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கு நமக்கு வழி சொல்வதுதான் வேதம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம். நம்ம எல்லாம் வீடுகள்ல கிராமங்கள் அதிகமா பயன்படுத்துற வார்த்தை சாஸ்திரம் சொல்லுது, சாஸ்திரப்படி தப்பு, இதுதான் சாஸ்திரம் அப்படின்னு தெரியுதோ தெரியலையோ அந்த வார்த்தையை நிறைய பயன்படுத்துறோம் ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள. சாஸ்திரம்னா என்ன? இந்த வார்த்தை பயன்படுத்துறீங்க தானே, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? வேதம், 4 வேதங்களுக்கு இன்னொரு பெயர் சாஸ்திரம். சாஸ்திரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா யஹ அஸ்தி சஹ அஸ்தி இதி சாஸ்திரஹ. யஹா எந்த ஒன்று, அஸ்தி இருக்கிறதோ, சக அஸ்தி அதுதான் இருக்கிறது, இருப்பதை இருப்பதாக சொல்வது சாஸ்திரம். சாஸ்திரம் என்றால் என்ன? இன்னொன்று அர்த்தம் இருக்குது. சிக்ஷணாத் இதி சாஸ்திரஹா. சிக்ஷணாத், சிக்ஷணாத்னாக்கா சொல்லி கொடுக்கிறது, போதயத்தி. நீங்களாம் குழந்தைங்களுக்கு அன்பா சொல்லி தரீங்க பார்த்தீங்களா? அன்பா பொறுமையா. சிரிக்கிறத பார்த்தா
பசங்களை பார்த்தா எங்க சாமி இருக்கிற பொறுமையும் போயிடுது, வச்சுக்கலாமே பொறுமையா சொல்லி கொடுக்குறீங்கன்னு. சிக்ஷனாத், பொறுமையா சொல்லி கொடுக்கிறது சாஸ்திரம். இன்னொன்னு சாசனாத் இதி சாஸ்திரஹா, இதுவே மகிழ்மதியின் சாஸ்திரம், சாசனம். எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல, ஐயோ அப்பா. இதுவே மகிழ்மதியின் சாசனம். சாசனம்னாக்கா ஆர்டர். சில இடங்கள்ல சாஸ்திரம் ஆர்டர் பண்ணும். தர்மம் சர, சத்யம் வத, ஸ்வாத்யாயான் மா பிரமதஹ, ஆச்சார்யாய பிரியந்தனமாஹ்ருத்ய பிரஜாதந்தும் மா வியவத்சேத்ஸீஹி, சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம். அப்படி நீளமா போயிட்டு இருக்குது. சில நேரங்கள்ல சாஸ்திரம் ஆர்டர் பண்ணும், சில நேரங்கள்ல சாஸ்திரம் அன்பா சொல்லி கொடுக்கும். சாஸ்திரம் இருப்பதை இருப்பதாக சொல்வது சாஸ்திரம். ஆனா சயின்ஸ், இங்க யாரெல்லாம் சயின்ஸ் டீச்சர் இருக்கிறீங்க, ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க. சயின்ஸ் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றதா, இன்னைக்கு சொல்றதா நாளைக்கு சொல்லுமா, இல்ல மாத்தி மாத்தி சொல்லுமா? சயின்ஸ் டீச்சர் மாத்தி மாத்தி சொல்லுது. வேற ஒண்ணும் வேணாம். மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்களேன். எவ்ரி இயர் they are changing the medicines. Okay, the same problem, they are changing the medicines because they are conducting every year national conference, international conference. மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பட் நம்ம சாஸ்திரம் மாத்தவே முடியாது. அன்னைக்கு 4 வேதம், இன்னைக்கும் அதே 4 வேதம் தான். அன்னைக்கு என்ன சொன்னதோ அதே தான் இன்னைக்கு சொல்றது. இன்னைக்கு சொல்றதுதான் நாளைக்கு சொல்றது. உள்ள புகுந்து சேஞ்ச் பண்ணலாம், சாரி. ஆனா பைபிள் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இன்னொரு 50 வருஷம் போச்சுன்னா புதிய ஏற்பாடு வந்தாலும் வரும், ரைட்டா? ஏன் வேதம் மட்டும் மாறவே இல்லை, மற்ற வேத நூல்கள் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம வேதம் அப்பௌருஷேயம். என்னது? ஒன்ஸ் அகெயின், பௌருஷேயம், அப்பௌருஷேயம். ஆ ஒத்த கொம்பு, பா அப்புறம் பள்ளிக்கு வர இடைநல்லா பௌருஷேயம். ஓகே, அப்பௌருஷேயம். மற்ற மதங்கள், அந்த மத நூல்கள்லாம் மனுஷனால் எழுதப்பட்டது. மனுஷன் ஒரு விஷயத்தை உருவாக்குறான்னா அதுல தோஷம் இருக்கும். புத்தியில் இருக்கக்கூடிய தோஷம் அவன் உருவாக்குற விஷயத்துல வரும். மேனேஜ்மெண்ட்ல கூட பாருங்களேன், உள்ளுக்குள்ள லைக் அண்ட் டிஸ்லைக் இருந்ததுனாக்கா மேனேஜ்மெண்ட்ல ப்ராப்ளம் வருமா வராதா? பார்ஷியாலிட்டின்னு ஒன்று வரும், ரைட்டா? இங்க புத்தியில லைக் அண்ட் டிஸ்லைக் இல்ல, பேலன்ஸா நடுநிலையில் இருக்கிறாங்கன்னாக்கா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல, நிர்வாகத்துல குறைகள் ஏற்படாது. எஸ் ஆர் நோ? நாட் ஓன்லி இன் மேனேஜ்மெண்ட், இன் டீச்சர்ஸ் ஆல்சோ. ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்லாம் எனக்கு பிடிக்கும், இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு பிடிக்காது, இந்த லைக் அண்ட் டிஸ்லைக்ஸ் நமக்குள் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் வழிகாட்டிகள். உங்களுக்கு நீங்க 1ஆம் கிளாஸ் படிச்ச டீச்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? 10ஆம் கிளாஸ் படிச்ச டீச்சர் ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போ உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை ஞாபகம் வச்சிருப்பாங்கல்ல. உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குதோ அது நாளைக்கு அவங்களுக்கு வழிகாட்டுமா காட்டாதா? அப்துல் கலாம் யாருன்னு கேட்டா எனக்கு என் வாத்தியார் தான் இன்ஸ்பிரேஷன் சொன்னாரா இல்லையா? எஸ். நாமெல்லாம் நாளைய தலைமுறைக்கு வழிகாட்டிகளாக வாழக்கூடியவர்கள். ஓகே, ஏதோ வந்தோம், பாடம் சொல்லி கொடுத்தோம், சம்பளம் வாங்கினோம், சாப்பிட்டோம் இல்ல, நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகே, ப்ளீஸ் நீங்க திங்க் பண்ணுங்க. யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் டுமாரோ சொசைட்டி. நீங்க லைக் அண்ட் டிஸ்லைக் இல்லாம பேலன்ஸா இருந்து கையாளணும் ஸ்டூடெண்ட்ஸை. ஆக மனிதனால் உருவாக்கப்பட்ட மதத்தில் தோஷம் உண்டு. ஆனா ஹிந்து மதம் அப்பௌருஷேயம், மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, பகவானுடைய நிஸ்வாசம். பகவானுடைய நிஸ்வாசம்னா வெளி மூச்சு. நமக்கு இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்றோம் இல்லையா, அந்த எக்ஸ்ஹலேஷன் தான் வேதம். அதை மாற்ற முடியாது, வேதத்தை அழிக்கவும் முடியாது. அழிக்கவும் முயற்சி பண்ணினாங்க.
இஸ்லாமியர்கள் இந்தியாவை படையெடுக்கும் பொழுது, நான் மதத்தை குறை சொல்ல வரலைங்க, நடந்த ஹிஸ்டரியை உங்க முன்னாடி வைக்கிறேன். எல்லாத்தையும் அழிச்சாங்க. தக்ஷசீலா, நாலாந்தா தீய வச்சு எரிச்சாங்க, தெரியும்ல? 6 மாசம் எரிஞ்சிருக்குது. எவ்வளவு பொக்கிஷங்கள் எரிஞ்சு நாசமா இருக்கும். எல்லாத்தையும் போட்டு எரிச்சாங்க. ஒருத்தர் வந்தார், நீங்க புஸ்தகத்துல எரிச்சிட்டீங்க, ஆனா 4 வேதம் இங்க வச்சிருக்க, எரிக்க முடியுமான்னு கேட்டார். 4 வேதத்தையும் மனப்பாடம் பண்ணவங்கள சதுர்வேதின்னு சொல்லுவோம். 3 வேதங்களை மனப்பாடம் பண்ணவங்கள திரிவேதின்னு சொல்லுவோம். 2 வேதத்தை மனப்பாடம் பண்ணவங்கள த்விவேதின்னு சொல்லுவோம். அவ்வளவு கெப்பாசிட்டி நம்ம ஒவ்வொருத்தர் தலைக்குள்ள இருக்குங்க. ஆனா தெண்டமா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் நாம. ஓகே, தேவையில்லாத விஷயங்களுக்கு தலைக்குள்ள இடம் கொடுத்துண்டு செய்ய வேண்டியதை ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறோம். யூடியூப் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அடுத்த வேலை இருக்குது. அடுத்த வேலை நடக்குதா? யூடியூப் பார்க்குற மட்டும் வேலை நடக்குதா? காதுல விழல் எனக்கு. வேஸ்ட் ஆஃப் டைம். யூட்டிலைஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைய தலைமுறைக்கு நாம் எல்லாம் காதுல விழல. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நம்ம எல்லாருக்குமே, சரியா? ஏனோ தானோ வந்தோம், சாப்பிட்டோம், போனோங்கிறதுக்காக இங்க வரல. இங்க அபௌருஷேயம், நிஸ்வாசம். வேதத்தை அழிக்கவும் முடியாது, வேதத்துல மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அபௌருஷேயம். வேதம் பாரத தேசத்தின் வேர். ஏன்னு கேட்டா, இந்த வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள் மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாங்க. அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் வருண ஆசிரம தர்மம். வருண எங்க 4 வர்ணங்கள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளை, கருப்பு, சிகப்பு, மஞ்சள் கிடையாது. ஓகே, பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, ரைட். 4 ஆசிரம தர்மம். 4 ஆசிரமம்: பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச. இந்த வருண, பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர அப்படிங்கிற வர்ணத்தையும் பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசம் சொல்லக்கூடிய ஆசிரம தர்மத்தையும் உலகத்துக்கு கொடுத்தது நம் பாரத தேசம். இது என்ன சாமிஜியா யூஸ்? இது எதுக்கு வேஸ்ட் தானேன்னு சொல்லலாம். இல்ல, இப்போ நாம ஒரு தனி மனிதன், நம்மள 4ஆ பிரிக்கிறது வேதம். தனி மனிதனை 4 பாகமா பிரிக்கிறது. 1 to 25 பிரம்மச்சரியம். 100 வயசு அன்னைக்கு காலம் இருந்தது. இன்னைக்கு 80 60? 60க்கு முன்னாடியே செத்து போயின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கெல்லாம். 100 வச்சுக்கோங்க. 1 to 25 பிரம்மச்சரியம், 26 to 50 கிரகஸ்தா, 51 to 75 வானப்பிரஸ்தா, 76 to 100 சந்நியாஸ். இப்படி ஒரு மனிதனை 4ஆ பிரிச்சு 20 பாடம் படிக்கணும். படிச்ச பாடத்தை கல்யாணம் பண்ணிட்டு படிச்ச பாடமும் அன்றாட வாழ்க்கையும் சரியா இருக்கா இல்லையான்னு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ லிசனிங் ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் லிசனிங் மூலமா நாலேஜ் கிடைக்கிறது. அடுத்த 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா பாடம் கிடைக்குது. ஆமாவா இல்லையா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு. எந்தா எப்படி தலையாட்டலாம்? ரைட்டு. ஆனா இந்த கிரகஸ்த வாழ்க்கை நிறைய பாடம் சொல்லி கொடுக்கும். அதுக்கப்புறம் 51 to 75 க்ஷேத்ரா, நம் பாரத தேசம் முழுக்க யாத்திரை பண்ணும் பொழுது பலவிதமான மனிதர்களின் வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான நாலேஜ் கிடைச்சி 76 வயசுல வெந்தாடி வேந்தனாக ஆசிரமத்தில் உட்கார்ந்துண்டு 7 வயசு பையன் பேர குழந்தை வரும் பொழுது அந்த பேர குழந்தை 76 வயசு தாத்தாவை பார்க்கறச்ச இயல்பாவே ஒரு மரியாதை வருமா வராதா? அந்த 76 வயசுக்கு 7 வயசு பையனை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா
ஏன் பேர குழந்தைங்கிற பாவனை வரும்? அந்த பாவனை மூலமா அங்க பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு அழகான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா இன்னைக்கு காலேஜ் லெக்சரரே காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறாங்க. ரைட்டா? நான் குறை சொல்லல. காலத்தின் மாற்றம், காலத்தின் கட்டாயம் அப்படி இருக்குது. அப்புறம் எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் நடுவில் ரெஸ்பெக்ட் வரும்? எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் பாருங்க நம்ம பாரத தேசத்துல. இதெல்லாமே பாரத தேசத்தின் மகத்துவம். மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பாரத தேசத்துல மீண்டும் ஒரு பொற்காலமாக பாரத தேசம் மாறும். நியூ எஜுகேஷன் பாலிசி NEPன்னு ஒண்ணு இப்போ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். நாமெல்லாம் சேர்த்துக்கலாமா தமிழ்நாட்டில்? இல்ல சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அது ஒன்லி CBSE ஆர் மெட்ரிகுலேஷன்? மெட்ரிகுலேஷன் கிடையாதுல்ல. ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் வரலாம், வந்தா நல்லது. அப்போ குருகுலத்துல ஒரு குரு கிட்ட பாடம் படிக்கும் பொழுது அவனுக்கு வேணுங்கிற அன்பு கிடைக்கும். 7 வயசுல தான் ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வேணுங்கிற அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை நிச்சயமா நாளைக்கு சமுதாயத்துல ஒரு சமூக விரோதியா மாறவே மாட்டான். 7 வயசு வரைக்கும் கிடைக்காத அன்பு கிடைக்கலன்னு சொல்லும் பொழுதுதான் அவன் சமூக விரோதியா மாறுறான். தாத்தா பாட்டி அத்தை மாமா எத்தனை பேர் குழந்தையை போட்டு கொஞ்சுவோம் நம்மெல்லாம். அந்த கொஞ்சல், அந்த அன்புல அந்த குழந்தைக்கு மன நிறைவு வந்துடும். நாளைக்கு அவன் தவறான பாதைக்கு போக மாட்டான். ஆனா இன்னைக்கு நாம் என்ன பண்றோம்? காலத்தின் கட்டாயம் 2.5, அதுக்கு முன்னாடியே வா 3 வயசு ப்ரீகேஜிக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குதே, LKG UKG ப்ரீகேஜி. ப்ரீகேஜிக்கு முன்னாடி ஒன்று இருக்குது பிளே ஸ்கூல். அதுக்கு முன்னாடி இப்ப சின்ன மிஷன் என்ன பண்ணு தெரியுமா? சிசு விஹார். சிசு விஹார்னா அந்த 6 மாசம் 1 வயசு 2 வயசு 3 வயசுக்குள்ள பிரகலாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க, துருவன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கர்ப்ப விஹார்னு சின்மயா மிஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். கர்ப்ப விஹார்னா கர்ப்பத்துல குழந்தை இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு வேணுங்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்கிறது. நாளைய சமுதாயம் நிச்சயமாக நல்லா இருக்கும். பிரகலாதன் போல, துருவன் போல, அபிமன்யு போல நாம் நாளைய சமுதாயத்தை, பிரஜைகளை உருவாக்க முடியும். அது இவ்வுலகத்திற்கு பாரத தேசம் கொடுத்த ஒரு கர்ப்ப விஹார். கர்ப்பமா இருக்கிறவங்களை வரவழைச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது. அம்மா கேட்கறது இல்ல, குழந்தைக்கு 6 வாரம் ஆனாலே காது கேட்கிற தன்மை வந்துடும். ஃபர்ஸ்ட் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு எந்த சென்ஸ் வேலை செய்யும் கேட்டா காது. அதனால மந்திர ஒலிகள் போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை காதுல கேட்டு கேட்டு அது ஒரு ஆரோக்கியமான குழந்தையா, ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழக்கூடிய குழந்தையா நிச்சயமா ஜனனிக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகள் நம்ம பாரத தேசத்துல வந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. லஞ்சம், லாவண்யம், ஊழல், கொள்ள, கொலை நிச்சயமா இருக்காது. ஒரு அழகான பாரத தேசத்தை உருவாக்க முடியும். அந்த வழியை கொடுக்கறதா நம்ம வேதம், சாஸ்திரம். ஒரு அழகான மனித சமுதாயத்தை நம்மால உருவாக்க முடியும். சொல்லிக் கொடுப்பது நம்ம சாஸ்திரம், நம்ம வேதம். ஆக வேதம் பாரத தேசத்தின் வேர். இப்போ இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் சொன்னோம் இல்லையா? தர்மம்னு எடுத்துட்டாக்கா 2 விதமான தர்மம் இருக்குது. ஒன்னு சாதாரண தர்மம், இன்னொன்னு விசேஷ தர்மம். சாதாரண தர்மம் என்ன? சும்மா தப்பானாலும் பரவாயில்ல, பலமா சொல்லுங்க. இந்த மைக்கு கொடுத்துருங்க கொஞ்சம். சாதாரண தர்மம் அதுக்கு பேரு சுயநலம்னு பேருமா. அதுக்கு சாதாரண தர்மம்னு பேர் இல்ல, சுயநலம்னு பேர். ஸ்வார்த்த. எனிபடி எல்ஸ். வாட் இஸ் சாதாரண தர்மம்?
சிம்பிள், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சொல்லுங்கம்மா. நம்ம செயலாலையும் சொல்லாலையும் நம்மளும் நம்மளை சார்ந்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறது தர்மம். ஓகே, குட். சாதாரண தர்மம் என்னன்னு கேட்டா, எந்த ஒண்ணு மற்றவங்க எனக்கு செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ, யாரும் என்னை மிதிக்க கூடாது, என்னைய புறம் பேசக்கூடாது, ஏன் செல்போனை திருடக்கூடாது, என்னை பத்தி பின்னாடி இதெல்லாம் மற்றவங்க எனக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா, அதை நான் மற்றவங்களுக்கு செய்யாம இருக்கிறது. இல்ல யம நியமன்னு வருது அஷ்டாங்க யோகத்துல. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி. யம டோன்ஸ், செய்யக்கூடாதவைகள். ஆனா பதஞ்சலி என்ன பண்றாருனாக்கா, எடுத்த உடனே நெகட்டிவா சொல்லாம அதை கூட பாசிட்டிவா தான் சொல்றார். அஹிம்சா சாதாரண தர்மம். ஃபர்ஸ்ட் அஹிம்சா, அதாவது ஆப்போசிட். நாம யாருக்கும் ஹிம்சை பண்ணாம இருக்கணும். ஹிம்சை எத்தனை வழியில பண்ணலாம்னு கேட்டா 3 வழிகள்ல பண்ணலாம். ஒன்னு காயிக ஹிம்சா, மனசுலாயோ. அடுத்து வாச்சிக ஹிம்சா. மூணாவது மானசீக ஹிம்சா. சில மூஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில முகங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க சொல்ல, என்ன சில மூஞ்சிங்களை பார்த்தாலே தெரியும் சரியில்லைன்னு சொல்லிட்டு. அந்த நெகட்டிவ் தாட் நினைச்சால அந்த மூஞ்சிய நெகட்டிவா ஒரு மாதிரி. அகத்தின் அழகு, அகம்னா உள்ளம், உள்ளத்துல பாசிட்டிவ் தாட் இருந்ததுனாக்கா முகத்துல தெரியும். பியூட்டி பார்லர்லாம் போய் ஐப்ரோ ஃபேஷியல்லாம் பண்ண வேண்டாம். ஓகே, நல்ல தாட்டா போடுங்க மனசுக்குள்ள, முகம் அழகாயிடும். சிரிச்ச முகமா இருப்போம். எதுக்கு? பியூட்டி பார்லர் காசு மிச்சம் பண்ணதுக்கா? சரி, அதை எனக்கு கொடுத்துருங்க போகும்பொழுது, ரைட்டா? இந்த ஸ்கூலுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்பொழுது எத்தனை பேக் கொண்டு வருவாங்க? 2 பேக். என்னென்ன பேக்? எடுத்த உடனே லஞ்ச் பேக் தான் வாயில வருது பாருங்களேன். புக் பேக், அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் வரல. லஞ்ச் பேக், ஓகே. லஞ்ச் பேக்ல என்னெல்லாம் இருக்கும்? ஓகே, ஒன்று இருக்குதா? என்னது? தப்பா நினைக்க கூடாது. ஓகே, நான் நியாயமா தான் சொல்றேன். வாட்டர் பாட்டில். ஏன் அதை வாட்டர் பாட்டில் சொல்றோம்? வாட்டர் இருக்குது, வாட்டர் பாட்டில். வாட்டர் எடுத்துட்டு மில்க் ஊத்தினா, மில்க் எடுத்துட்டு பாய்ச்சனை ஊத்தினா, சிம்பிள். மைண்ட் இஸ் லைக் எம்டி பாட்டில். நீங்க பால் ஊத்தினா மனசு பால் மனமா இருக்கும். பால் மனம் மாறாத மனசு, அந்த இன்னசென்ஸ், கள்ளம் கபடம் இல்லாத மனசா மாறும். நெகட்டிவ் தாட்டா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாய்ஷன் மைண்ட். பாய்ஷன் எதுல ஊத்தி வைக்கிறோமோ அது முதல்ல கெடும், அதுக்கப்புறமா அதை எதுல ஊத்துறோமோ அது கெட்டு போகும். ரைட்டா? பி கேர்ஃபுல். நான் என்ன தப்பா நினைச்சாலும் அடுத்தவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால கண்ணா பின்னான்னு தாறு மாறா ஏடா கூடமா நான் நினைச்சேன்னா அது மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன பாதிக்கும், என் முகத்தையே நாசமாக்கிடும். இன்னசென்ட்டா இருந்தா தப்பு இல்லைங்க. கபீர் சொல்றார், நீ ஏமாந்தாலும் தப்பு இல்லை, ஆனா யாரையும் ஏமாத்தாதேன்னு சொல்றார் கபீர் தாசர். இந்த கைத்தட்டல் எதுக்குன்னு சொல்லட்டுமா? நாங்க காலமெல்லாம் ஏமாந்துட்டே தான் சாமிச்சிருக்கோம். ஏன்னா நாமெல்லாம் நல்லவங்க. எஸ், நிஜம்தான். நாம நல்லவங்களா இருக்கிறனால தான் பல முறை ஏமாந்தாலும் இனிமே ஏமாறக்கூடாதுன்னு நமக்கு சொன்னா கூட அடுத்த சிச்சுவேஷன் வரும் பொழுது இந்த பாழா போன நல்ல மனசு இருக்கு பாருங்க, நானும் உங்க கேடர் தான். ஓகே, அதனால உங்களுக்கு ஆள் இருக்கேன். கபீர் பாரு சொல்லுங்க. கபீர் சொல்றார், நீ ஏமாந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களை ஏமாத்தாத. சோ மைண்ட் இஸ் லைக் a empty bottle. பாலை ஊத்துங்க, பாய்ச்சனை ஊத்தாதீங்க.
ஏன்னு கேட்டா கீதையில பகவான் சொல்றார், தியாயதோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹா காமாத் க்ரோதோ பிஜாயதே. அப்படியே சொல்லிட்டு நஷ்யத்தின்னு முடிக்கிறார் அந்த ஸ்லோகத்துல. எவன் ஒருவன் கெட்ட எண்ணங்களா மனசுல போடுறானோ அவன் கடைசியில நாசமாய் போயிடுறான். எங்க ஒருத்தன் போய் பேசுறான்னு ஒரு வாட்டி நீங்க ஏமாறலாம், ரெண்டாவது வாட்டி கூட நீங்க ஏமாந்துருவீங்க, மூணாவது வாட்டி ஏமாந்துருவீங்களா? அந்த புலி வருது கதை தெரியும், நாமெல்லாம் 1ஆம் கிளாஸ்ல படிச்சது, பாதிக்கும். அதனால ப்ளீஸ் நாம நெகட்டிவ் தாட் மைண்ட்ல போடாதீங்க. சிச்சுவேஷன் நெகட்டிவா நினைக்கிறதுக்கு வச்சா கூட பகவானை நினைச்சுண்டு இந்த பாதிப்பு மூலமா நான் என்ன பாடம் கத்துண்டு என்ன உயர்த்திக்க போறேன்னு திங்க் பண்ணுங்க. அப்ப அவர் மேல கோவப்பட மாட்டீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ராமாயணத்துல ராமரை முதல் நாள் நைட்டு தசரதன் கூப்பிட்டு நீ தான் 14 வருஷம் நீ தான் நாடாள போறேன்னு சொல்லிட்டார். ரைட்டா? ஏலாம் சொல்லல, ராமர் அமைதியா போன. அடுத்த கொஞ்ச நேரத்துல கூப்பிட்டு நீ காடாள போன்னு சொல்லிட்டார். ஐயோ அப்படின்னு உட்கார்ல ராமர். நாடாள சொன்னாலும் காமன் குவைட், காடாள சொன்னாலும் காமன் குவைட். காடாள போயிட்டார். 14 வருஷம் கழிச்சு திரும்ப வந்தார். காடாள போனதுக்கு காரணம் யாரு? கைகையை தூண்டி விட்டது யாரு? கூனி. ஓகே, போயாச்சு. 14 வருஷம் ஆயிடுச்சு. தசரதன் செத்தாச்சு. இங்க திரும்பி வருவாங்க. வரும் பொழுது ராமர் நேரா போய் கைகேயி காலை தொட்டு கும்பிடுறா. அதுக்கப்புறம் தான் கௌசல்யா காலை தொட்டு கும்பிடுறார். ஏன்னு கேட்டா கைகேயிய முதல்ல கும்பிடாம கௌசல்யாவை கும்பிட்டா கைகேயிக்குள்ள பாரு ராமருக்கு என் மேல இன்னும் கோபம் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே ராமர் போய் முதல்ல கைகேயி காலை தொட்டு கும்பிட்டார். உண்மையிலே ராமருக்கு கைகை மேல கோபம் இல்லை. ஏன்னு கேட்டா ராமபிரானுடைய அவதார நோக்கமே ராவணனை கொல்றதுதான். இங்க நாடாண்டுட்டு இருந்தா எப்படி பர்பஸ் சால்வ் ஆகும்? அப்ப ராமர் புரிஞ்சுக்கிட்டார், எஸ் கைகேயி என்னை காடாள போக சொல்றதுலயும் ஒரு காரணம் இருக்குது. நாம எத்தனை பேர் நமக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு திங்க் பண்றோம். Rama and Krishna both are heroes. ராமன் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டியிருக்கிறார் நமக்காக. கிருஷ்ணன் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார் நமக்காக. ராமனும் கிருஷ்ணனும் நமக்கு வழிகாட்டிகள். ஆக்சுவலா விவேகானந்தர் இன்னொருத்துல சொல்றார், ஹனுமான் த நேஷனல் ஹீரோன்னு சொல்றார் விவேகானந்தர். ஜஸ்ட் திங்க், நம்ம பாரத தேசத்தினுடைய ஹீரோ அனுமானா இருந்தா எப்படி இருக்கும்? ராமன் மேல் நம்மளால குத்தம் சொல்ல முடியுமா முடியாதா? கர்ப்பஸ்தியா இருக்கும் பொழுது காட்டுக்கு அனுப்பி வைச்சார். கிருஷ்ணன் மேல ஐயோ ஒன்னா ரெண்டா எக்கச்சக்கமா சொல்லலாம். ஆனா ஹனுமான்ஜி மேல குத்தம் சொல்ல முடியுமா உங்களால? த ஹனுமான் த நேஷனல் ஹீரோ. நம்ம தேசத்துக்கு ஒரு ஹீரோ யாருன்னு கேட்டா ஹனுமான். யார் சொல்லியிருக்கிறா? விவேகானந்தர். இப்ப ராமா அண்ட் கிருஷ்ணா மட்டும் ஹீரோஸ் கிடையாது, ஹனுமான்ஜியும் ஹீரோ. பாருங்க, பாரத தேசத்தை உதாரணம் பண்றதுக்கு நம்ம பாரத தேசம் எப்படிப்பட்டவங்க எல்லாம் ஈன்றெடுத்து கொடுத்துருக்கு பாருங்க. இது மாதிரி வேற தேசத்துல உண்டா? இங்க இருக்கிற ராமாயணம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முற்பட்டது. பகவத்கீதை 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ராமாயணம் மகாபாரதம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பாரத தேசத்துல மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த வேர்ல்டு. துபாயில ராஜா தலை மேல ராமாயணத்தை வச்சுட்டு போனார். எத்தனை பேர் பார்த்தீங்க வீடியோல? துபாய் இஸ்லாம் கண்ட்ரி, ராஜா இஸ்லாமியர் ராமாயணத்தை தள்ள வச்சுட்டு கொண்டு போயிருக்கிறார். இன்னைக்கு துபாயில இது கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எஸ் ஆர் நோ? எத்தனை பேருக்கு தகவல் தெரியும்? நம்ம தேசம், இங்க பிறந்த ராமர்
அவர் அவதாரம் பண்ணின இடத்த நாம சொந்தம் கொண்டாடுறதுக்கு 500 வருஷம் ஆயிருக்குது. வெறும் 500 வருஷம் இல்ல, இந்த 500 வருஷத்துல 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிர் துறந்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு இந்த ராமர் கோவிலுடைய பின்னணி தெரியும் தெரியல, அந்த ஹிஸ்டரி. ராமர் நம்முடைய ஹீரோ தான், ஆனா அவர் அவதாரம் பண்ண இடத்துல அவருக்கு கோவில் கட்டுறதுக்கே நாமோ 500 வருஷம் போராடி இருக்கிறோம். எத்தனை பேர் அந்த இனாகுரேஷன் பார்த்தீங்க? கும்பாபிஷேகம் டிவியில. குட், தேங்க்யூ. அல்ல விஐபி செலிபிரிட்டிஸ்லாம் வந்து உட்கார்ந்துருந்தாங்களா? அழுதாங்களா? சிரிச்சாங்களா? எத்தனை பேர் கண்ணீர் விட்டாங்க? ஜடேஜா முதல் கொண்டு. அவங்க எதுக்கு அழணும்? ராமருக்கு தானே கோவில் கட்டுறாங்க, எதுக்காக அழணும் இவங்கெல்லாம்? அவங்க மட்டும் அழல, டிவியில பார்த்துட்டு இருந்த பல பேர் அழுதுருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க அயோத்தி ராமர் கோவில்ல என்ட்ரானிங் வச்சுக்கோங்களேன், உங்களை அறியாமலேயே மொத்த உடம்பும் புலகாங்கிதம் அடையும். முடிஞ்சா கண்ணீர் கூட வரும் உங்களுக்குள்ள. ஏன்னு கேட்டா, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஜென்மத்துல அந்த ராமர் கோவிலுக்காக அவங்கெல்லாம் தியாகம் பண்ணிருக்கிறாங்க. இது கர்ம பூமி மட்டும் இல்ல, இது தியாக பூமி. பூர்ண கும்பம் கொடுக்கும் பொழுது ஒரு சாண்ட் பண்ணாங்க இல்லையா? ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹு. ந கர்மணா ந பிரஜயா ந தனேன, பணத்தால் அல்ல, பிரஜைகள்னால் அல்ல, தியாகேன ஏகேன அமிர்தத்துவம் ஆனசுகு. அந்த அமிர்த நிலை, இறை நிலை அடைவதற்கு தியாகம் மட்டும்தான். தியாகம் என்ன, காம்ப்ரமைஸ் என்ன? ஆற்றால் விஷயத்துக்காக மேலான விஷயத்தை விட்டு கொடுத்தா அது பேர் காம்ப்ரமைஸ். மேலான விஷயத்துக்காக மற்ற எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா அதுக்கு பேர் தியாகம்னு பேர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிவோட்டி வந்து டமால் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். சாமி, நீங்க எவ்வளவு பெரிய தியாகி தெரியுமா சாமிஜி, கடவுளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்கிறீங்க, நீங்க பெரிய தியாகின்னு சொல்லிட்டு இருந்தார். டமால் ராமகிருஷ்ணர் அவர் காலில் விழுந்தார். ஐயோ ஐயோ, ஏன் சாமி ஏன் காலில் விழுறீங்க, நீ என்னை விட பெரிய தியாகி அப்படின்னு. சாமி என்ன சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? நீ ஆற்றால் விஷயத்துக்காக பகவானையே தியாகம் பண்ணிருக்க பாத்தியா, அப்ப நீ பெரிய தியாகியா? நான் பெரிய. நாம எப்படி தியாகம் சொன்னா மேலான ஒரு விஷயத்துக்காக, மேலான ஒரு விஷயம்னா இப்ப நம்ம ஒரு நல்ல குணத்தை நமக்குள்ள கொண்டு வரணும்னு வருஷம் பிறந்தாலோ பர்த்டேக்கோ ஒரு சங்கல்பம் பண்றோம்ல, பண்றோம். அது ஒரு வாரத்துக்கு நீடிச்சா பெரிய விஷயம் இல்ல. எப்பா நான் தப்பா சொல்லிட்டேம்மா, ஒரு நாள் நீடிச்சாலே பெரிய விஷயமா? ஒருவேளை சின்சியர் ஸ்டூடெண்ட் தினம் காலைல எழுந்த உடனே ஆட்டோ சஜஷன் சொல்லிக்கிறார், நான் இந்த குணத்தை கொண்டு வரணும், இந்த குணத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் 30 நாள் 40 நாள்ல கற்பூரம் கரைஞ்சி காத்தோட போன மாதிரி போயிடுது. நம்ம பட் ஒரு கேரக்டருக்காக சின்ன சின்ன கொடுக்க முடிஞ்சா அதுக்கு தியாகம்னு பேர். சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிங்களேன். விவேகானந்தர் போல, ராமகிருஷ்ணர் போல, அமிர்தானந்தமயி மாதிரி எத்தனையோ மகான்கள். இந்த பாரத தேசத்துக்கு சுதந்திரம் பணத்தால கிடைச்சதா இல்ல தியாகத்தினால கிடைச்சதா? எத்தனை பேர் கை கால்கள் இழந்திருப்பாங்க, எத்தனை பேர் ரத்தம் சிந்திருப்பாங்க. ஜாலியன் வாலாபாக் இப்ப நினைச்சா கூட மவனை நீ கிடைச்சனா செத்தேங்கிற மாதிரி நமக்கு வருது இல்ல. உள்ள விட்டு சுட்டு கொண்டிருக்கான். நாமெல்லாம் எப்பெல்லாம் அடி வாங்கணும்னு தெரியல. திருப்பூர் குமரன், உப்பு சத்தியாகிரகம், தியாகத்துல வந்ததுதான் இந்த சுதந்திரம். ஆனா பாரதியர்கள் கிடைச்ச சுதந்திரத்தை நல்ல விதமா பயன்படுத்தி எங்கேயோ இந்த பாரத தேசத்தை இப்ப மேல மேல கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ரைட்?
அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய உழைப்பு. நாமெல்லாம் சின்ன வகுப்பு படிக்கும் பொழுது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது ஜப்பானை பாரு, ரஷ்யாவை பாரு, பிலிப்பைன்ஸ் பாரு சொல்லி சொல்லி வளர்த்தாங்களா இல்லையா? இன்னைக்கு மற்ற தேசங்கள் நம்மளை சொல்லி, இந்தியாவை பார் எப்படி இந்த தேசம் எப்படி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னும் இத்தோடு நிக்க கூடாது இந்த பாரத தேசம். பாரத பிரதமர் சொன்ன மாதிரி 3rd லெவலுக்கு. எதுக்கு 3rd லெவல்? பினான்சியல் பொருளாதாரத்தில் 3வது நிலைக்கு இந்த பாரத தேசம் வரணும். வெறுமனைக்கு பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, வளர்ச்சியிலையும் வரணும். டெவலப்டு கண்ட்ரியா மாறணும் இந்த பாரத தேசம். 2047 வித்தின் 100 years. 60 வருஷம் போயாச்சு, விட்டு தள்ளுங்க. 60 வருஷம் ஒரே குப்பை கூளம் ஊழல் எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப லாஸ்ட் 10 இயர்ஸா தான் பாரத தேசம் வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்குது. இதே மாதிரி ஒரு ஆட்சி கண்டினியூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2047 அமெரிக்காவில் நம்ம காலு கீழே கொண்டு வர முடியும். நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு உழைப்பு, விசுவாசம், தேசபக்தி எல்லாருக்குள்ளேயும் உண்டு. அது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்ல மட்டும் வர்றதில்லை. Once again, you are teachers, okay? நீங்கள்லாம் வழிகாட்டிகள். யாருக்கு? அடுத்த தலைமுறைக்கு. இப்போ உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய சிந்தனைகள் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டி அமையணுமே தவிர வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு போகக்கூடாது. ரைட்? லைஃப்ல ஏதாவது பிரயோஜனம் வேணும்ல, அர்த்தம் வேணும்ல. வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதா மாறட்டுமே. தியாகம் பண்ணுங்க, உங்களுக்கு வேணுங்கிறத பகவான் கொடுப்பார். இப்ப அம்மா எந்த எஜுகேஷன் படிச்சுட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு பிரபல்யமா இருக்கிறாங்க? டாக்டரேட் வாங்கினாங்களா? யூனிவர்சிட்டி போனாங்களா? இல்ல ஆக்ஸ்போர்டு, டெக்சாஸ்? நம்ம பாரத தேசம் உலகத்துக்கு கொடுத்த இன்னொரு மகத்துவம் என்னன்னு கேட்டா 2 வித்யா. ஒன்னு பராவித்யா, இன்னொன்னு அபராவித்யா. அம்மா பராவித்யா, ரைட்? சத்ய சாய் பாபா, சிரடி பாபா, ஞானேஸ்வர், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ணர் இவங்கெல்லாம் அபராவித்யால டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டா ஃபேமஸ் ஆனாங்க. பராவித்யா. இந்த பராவித்யா அபராவித்யாவை கம்பைன் பண்ணி கடைசியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஓகே? சென்னையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெள்ளம் வருது, புயல் வீசுது. 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது, நாசம் பண்ணுது, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஓகே? அப்ப பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் எக்கச்சக்கமா விழுகிறது, கட்டடங்களும் விழுகிறது. ஆனா எல்லா கட்டடங்களும் விழுகிறது இல்லை, எல்லா மரங்களும் விழுகிறது இல்லை. அந்த விழக்கூடிய மரங்கள் கட்டடங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்திவாரம் மேலோட்டமா இருந்திருக்கும், வேர் மேலோட்டமா இருந்திருக்கும். அதனால சின்ன காத்துக்கே மரம் விழுந்துடுது. அதுவே ஆழமான வேர் விட்ட மரங்கள், ஆழமா அஸ்திவாரம் போட்ட கட்டடங்கள், இந்த பூமிக்கு கீழே இருக்கிற ஆழமான வேரை போல, பூமிக்கு கீழே இருக்கிற ஆழமான அஸ்திவாரம் போல பராவித்யா பராவித்யா பராவித்யா. கேரக்டர், மேன் மேக்கிங் எஜுகேஷன் பராவித்யா. பூமிக்கு மேலே எழுப்பக்கூடிய கட்டடங்கள் தான் அபராவித்யா. வீடு அழகா கட்டிக்கோங்க, வேண்டாம்னு சொல்லல, பட் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உள்ளுக்குள்ள கேரக்டர், மேன் மேக்கிங். அந்த கேரக்டர் இல்லாம நீங்க வெளில எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, ஒரு காத்து அடிச்சா முடிஞ்சு போச்சு. அர்ஜுன் கெஜ்ரிவாலா யார் அது? டெல்லி அர்ஜுன் கெஜ்ரிவால், டெல்லி சீஃப் மினிஸ்டர். ஓகே? அப்பப்ப இந்தியாவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பாருங்களேன், கரெக்ட் பண்றீங்க, சூப்பர், நைஸ். அது கேரக்டர் கிடையாது. மேல மட்டும் கட்டடம் கட்டினார், இப்ப ஸ்பாயில் ஆயாச்சு. தமிழ்நாட்டிலேயும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சிலரா பல பேரா?
பல பேர். ஓகே, பாருங்க, என்னை விட நீங்க அப்டேட்டடா இருக்கிறீங்க. பல பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் அஸ்திவாரமே இல்லாது. நான் அரசியல் பேசலைங்க. ஓகே, நமக்கு அதுக்கு தூரம், எனக்கு அது தெரியவே தெரியாது. இதெல்லாம் மேல எழுப்பப்பட்ட கட்டிடம் அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம். அடுத்த அலைகளை பாருங்க, கண்டிப்பா எத்தனை பேர் சாபம் இருக்குதுங்க இல்ல. இங்க நாம நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்டா, கேரக்டர் பில்டிங், மேன் மேக்கிங் எஜுகேஷன் கொடுக்கறதோட மணி மேக்கிங் எஜுகேஷனும் கொடுக்கணும். மேன் மேக்கிங், மணி மேக்கிங் ரெண்டு எஜுகேஷன் கொடுக்கணும். மேன் மேக்கிங் பராவித்யா, மணி மேக்கிங் அபராவித்யா. மணி மேக்கிங், மணி நமக்கு தேவை எக்ஸ்டர்னல் லைஃபுக்கு. மேன் மேக்கிங் இன்டர்னல் லைஃபுக்கு. லைஃப்ல பிரச்சனைகள் வரும். நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இவ்வளவு பிரச்சனை கிடையாது. எஸ்ஆர்னோ ஸ்கூல்ல படிக்கும்போது நிக்கிற இவ்வளவு பிரச்சனை இருந்தது அன்னைக்கு. அப்படி இருந்தா கூட ஒன்றும் தெரியாது, தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். இன்னைக்கு பாருங்க, ஒரு குழந்தைய சிம்பிளா பிரைஸ் பண்ணி பேசினா போதும், பக்கத்தில் இருக்கிற குழந்தை மூஞ்சியெல்லாம் வாட ஆரம்பிச்சிருது. நாம அதெல்லாம் அன்னைக்கெல்லாம் கேர் பண்ணவே இல்லை. சரி, அடுத்து ஒரு 10-20 வருஷம் கழிச்சு வரக்கூடிய மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? இதை விட இன்னைக்கு நாம எதிர்பார்க்கிற பிரச்சனைகளை அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க. அப்ப அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு எது நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டா, நம்ம வேதம், பகவத்கீதை, உபனிஷத், இந்த பராவித்யா ஹெல்ப் பண்ணும். ஆக மனிதன் உள்ளுக்குள்ளையும் சந்தோஷமா வாழணும், வெளியிலையும் வசதியா வாழணும். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரெண்டும் சேரணுங்கிறது தான் சுவாமி விவேகானந்தருடைய எதிர்பார்ப்பு, ஏக்கம். ஆக நாளைய மாணவர்களுக்கு நாம கொடுக்க வேண்டியது பராவித்யா பிளஸ் அபராவித்யா. இப்படி உலகத்துக்கு பாரத தேசம் பல விஷயங்களை கொடுத்திருக்கிறது. கொடுக்கப்பட்ட ஒரு 60 நிமிஷத்துல என்னால இதுக்கு மேல கொடுக்க முடியல. நான் இத்தோட நிறுத்திக்கிறேன். If you have any question, you can ask. யாருக்கும் கொஸ்டின் இல்லைம்மா? ரைட், நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். Anybody? Check. Thank you, Swamiji. Thank you, Swamiji, for your thought-provoking words. Actually, as a student, as a teacher community, whatever that taken away from this session, definitely we will spread this message to the student community. This is the promise that we have taken, not only this session, for all these 3 days, whatever we have learned, especially the empty bottles are almost filled with the essence of Bharat Mahima from the resource persons like you. We are really blessed. Thank you so much, Swamiji. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பேசிய வார்த்தைகளில் குறைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நாம் பார்த்த விஷயம் பாரத். ஞாபகப்படுத்திக்கோங்க. புருஷார்த்தம், அப்பௌருஷேயம், சாஸ்திரம், வர்ண ஆசிரம தர்மம் எலாபரேட்டடா பேசல. எலாபரேட்டடா பேசியிருக்கணும், காலம் இல்லாத காரணத்தினால வரிகளோட நிறுத்திக்கிட்டேன். அடுத்து பராவித்யா அபராவித்யா. வாட் எவர் இட் இஸ், ஃபைனல் டேக் ஹோம் மெசேஜ், யூ ஆர் அ டீச்சர். நாளைய பாரத தேசத்தின் சிற்பிகள் நீங்க தான். அடுத்த தலைமுறையை செதுக்க போறீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுண்டு அடுத்த தலைமுறையை அழகானதா உருவாக்கலாமே. நாம உயிரியா கொடுக்க போறோம். போன தலைமுறை சிந்தனை ரத்தம் மாதிரி ரத்தம் சிந்த போறோமா? கை கால்கள் இழக்க போறோமா? இல்லை, திங்கிங் மட்டும் கொடுங்க, உருவாக்குவோம் அழகான தலைமுறையை. ஹரி ஓம்.